කොළඹ 5යි. නේද? කොළඹ දින්නේ? ඔව්. මේ මොකද? Wow. Ara level එකයි guys. Hi viewers, welcome back to another new video. So இன்றைக்கி வந்து எங்கே இருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் கேண்டி டிஸ்ட்ரிக்டில் வந்து திகனையில் தைந்து நாங்கள் இப்போ வெளியாக இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து இன்றைக்கு ரைடில் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் போக போகிறோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 210 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் வந்து இந்த ரைடில் வந்து போக போகிறோம். ஸோ எங்கே போக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ் கேண்டியிலேருந்து டிரெக்டாகவே திகனையிலேருந்து டிரெக்டாகவே நான் சம்மாந்துறைக்கு போக போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். என் வந்து போகிற வழியில் நிறைய வந்து பிளேசஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என் ஹுனஸ்கிரின்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது, அதில் வியூவெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் காமிக்கிறேன். ஸ்டே டியூன் கைஸ், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இப்போ திகனையில் வந்திருந்தேன், ஓகேவா? ஸோ அந்த சீனை போடுறேன்னு நல்லா கேளுங்க. என்ன சீன் சொன்னால், திகனையில் வந்து நான் பெட்ரோல் அடித்தேன், பெட்ரோல் ஷெட்டில். ஓகே, ஸோ பெட்ரோல் ஷெட்டில் பெட்ரோல் அடிச்சுட்டு கார்டை கொடுத்தேன். கார்டு வந்து டெபிட் கார்டு வந்து விசா கார்டு வந்து எக்ஸப்ட் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு மாதிரி அவன்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், பக்கத்தில் பேங்க் ஒட்டிக்குன்னு சொன்னான் பணியை. அதுக்கு பிறகு போய்ட்டு HNB பேங்க்கில் வந்து வித்ட்ரா பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு இங்கிட்டு வரோம். Hai. Visa card නැත. නේද? බැංකුව තියෙනවද? මෙතන තියෙන HNB එක. ෆෝන් එක පොඩ්ඩක් මම කීයද අයියා? 2400. දැන් මෙතනම තියෙන HNB එක. කොහෙද? පල්ලේද? මේ කඩවල් 5යි. ஜங்ஷனில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், போலீஸால் நிற்பாங்க, ஓகேவா? சும்மா நார்மல் போலீஸ், டிராஃபிக் போலீஸ் இல்லை, அடுத்த போலீஸ். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இப்போ அடுத்த ப்ரொவின்ஸில் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த வெஹிக்கிளை வந்து பிடிச்சி அவங்க இது என்ன எங்களோட அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணி கொண்டு இதாக மார்க் பண்ணுவாங்க. அது வளமே இங்கே இருக்கிற ஒரு இது ஒன்று ப்ரொவின்ஸ் மாறி போகல அந்த சீன் ஒன்று நடக்கும், ஓகேவா? ஸோ அதில் தான் இதாக்கிட்டு அதுக்கப்புறம் கேட்டாங்க என்ன செய்கிறீங்க, எங்கே போகிறீங்கன்னு சொல்லி. கொழும்புலேருந்து வந்தீங்கன்னு ரீசன் கேட்டாங்க. நான் சொன்ன இப்படி தான் ட்ராவல் யூடியூப் சேனல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் இதெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஓகே மல்லி பரிசமீன் அப்படின்னு சொல்லி கேஃப்னு சொல்லிட்டு இதாக்கிட்டு தந்துட்டாங்க, ஓகேவா? WG මොකද අංකේ? හා ඇඩ්‍රස් එක
දාබර මාවතේ කොළඹ 5යි. ඉහෙද? කොළඹ ඉන්නේ? ඔව්. මෙහෙමද? ඔව් traveling YouTube channel එකට. YouTube channel. YouTube? ඔව්. travel කරනවද? ඔව් සර්. travel again. හරි. nice one. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நிறையவே அட்வான்டேஜ், நிறையவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ, ரோட்டில் வந்து ரைட் பண்ணுற வியூ, அது மாதிரி வேறு லெவலில் இருக்க போது ஸ்டேடியம் கைஸ். இந்த வீடியோக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பெல்லை தட்டிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெல் ஐக்கனுக்கு அந்த பெல் ஐக்கனையும் டச் பண்ணுங்கள். ஸோ நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ண பார்க்கக்கூடிய மாதிரி. புனஸ்கிரியெல்லாம் பாஸ் ஆகி 18 வங்குவகி தான் நிற்கிறோம். இது பாருங்கள், இது 1வது. ஓகேவா? இதில் பாருங்களே, இது அப்படி 18 பெண்டு இது. ஓகேவா? ஸோ இந்த 18 பென்ஸையும் வந்து அப்படியே சுற்றி மலையில் அப்படியே பனி இறங்கிட்டு போகும். இதுக்கு தான் சிங்களத்தில் பேருன்னு சொல்லுவாங்க, 18 வங்குவ. 18ன்னு சொல்கிற வந்து சிங்களத்தில் 18 வங்குவை தான் 18ன்னு சொல்லுவாங்க. வாவ், இதை பாருங்களேன், இது ஒரு மலையிலேருந்து இறங்கி போது வேறு லெவலில் இருக்கீங்க காய்ஸ். இன்றைக்கி ரெண்டு நாங்கள் ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். வேணா ஃபோட்டோ அந்த வியூ பாயிண்ட் இது காட்டுவோம். வாவ், பாருங்களேன் எப்படிங்குது. இந்த பொடி எனக்கு நின்று பேசினான். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 வங்குவையில் தைக்கிறோம். 18 வங்குவையில் வந்து ஃபஸ்ட்டில் வைக்கிறோம். இது எப்படின்னு சொன்னால் மேலே இருந்துட்டு அப்படி கீழேயா 18 வருது. ஓகேவா? ஸோ 18 வங்குவண்டியே சொல்லுவாங்கன்னு சொன்னால் இதில் வந்து 18 பென்ஸ் வந்து அப்படியே கீழே காய் போகுது. ஸோ அதால் தான் இது வந்து 18ன்னு சொல்லுவாங்க. 18ன்னு சொல்கிறது வந்து இங்கிலீஷில், சிங்களத்தில் 18ன்னு சொல்லுது. அதே வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18. ஓகேவா? ஸோ இந்த பாருங்களேன், இந்த வியூ எப்படி இங்கே வேறு லெவல்லேகி காய்ஸ். இதாலே அப்படி பனியை இறங்கிட்டு போனோம். சரி பாருங்கள், இங்கே மேலேருந்து தான் வரும். இப்படியே இந்த வந்து இப்படியே பனியாகி போய் அந்த சைடுக்கு இறங்கிடும். ஓகே, நாங்கிட்டு போய்த்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த இதில் வந்து அந்த போகிற நான் வீடியோ பார்க்குறேன், எப்படி அது இறங்கிட்டு போகுதுன்னு பாருங்களே. ஓ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 18 வங்குவிலேருந்து தான் நாங்கள் பனியை பெய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18ன்னு சொல்கிற 18 வங்குவ வரைக்கும், 18 வங்குவில் அதுக்கு கொஞ்சம் தூரமாக நியூட்டல்லே போக இயலும். ஏன்னு சொன்னால் கந்தையிலேருந்தே பனி இறங்குது இல்லையா, அதால் வந்து நியூட்டல்லே எங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நின்று அந்த இடத்துல 2 பொடியமார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட தான் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் பைக்கெல்லாம் பார்த்தாங்க. பாய்ஸுன்னா என்ன பேச போகிறோம், வந்து மச்சான் அவங்கள்ட்ட பைக் என்ன எப்படி அதுதானே பேச போகிறோம். ஸோ அப்படி பேசிக்கொண்டு இந்த 2 பொடியமாரோட மகிங்கான பொடியமார். ஓகேவா?
அவங்களோட பேசுகிறேன். அவங்க சொன்னாங்க நியூட்டல்லே போங்க, பனிய வரைக்கும் உங்களுக்கு வந்து மகியங்கன வரைக்குமே நியூட்டலில் போயிருன்னு சொன்னாங்க. ஓகே, அதே மாதிரி தான் நான் நியூட்டல்லே போய்த்து கொண்டிருக்கிறேன். லால லால லா வேறு லெவல் லேக்கி காய்ஸ். ஹாய் காய்ஸ், இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைடுமே ஃபுல்லாகவே குரங்கு தைக்குது. எவ்வளோ குரங்கு, குட்டி குட்டி குட்டியாக குரங்கிக்கு. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்லாவே பனியை வந்துட்டேன். நான் உங்களுக்கு ஒன்றாவது காட்டினேன் இல்லையா, அந்த இதுலேருந்து இது வரைக்குமே நான் நியூட்டலில் தான் வந்துட்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து 16 காட்டுது பாருங்கள். 16வது வங்குவேல தான் நான் போய்த்து கொண்டிருக்கிறேன். 18 தாஹட்டை வாங்குவோம் ஃபுல்லாகவே ஃபினிஷ்ட் ஆகிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஆட்டை வாங்குவோம் ஃபினிஷ் ஆகிட்டு. இதுக்கு பிறகு ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்கிற ஸ்ட்ரெயிட் ரோடை தான் இருக்கும், பெரிய கந்த அப்படிலாம் இருக்காது. ஸோ இதுலேருந்து நாங்கள் இப்போ போக போகிறது வந்து மகியங்கானைக்கு. ஓங்க ஐஸ், வாங்க மகியங்கானைக்கு நாங்கள் போவோம். ஓகே, வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் டச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்டே டியூன் காய்ஸ். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மகியங்கான டவுனில் தங்கிக்கிறோம். ஸோ மகியங்கான டவுனில் இருந்து நாங்கள் வந்து இப்போ போக போகிறது வந்து 32 கிலோமீட்டர்ஸ். ஸோ 32 கிலோமீட்டர்ஸ் போனால் வந்து நாங்கள் வந்து பதியத்தலாவா டவுனை ரீச் பண்ணுவோம். ஸோ பதியத்தலாவா டவுனை ரீச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் தான் வந்து காய்ஸ் நாங்கள் வந்து பதியத்தலாவை இருந்து நெக்ஸ்ட் வந்து அம்பாறை டு அதுக்கப்புறம் தான் சம்மாந்துறைக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 32 கிலோமீட்டர்ஸுமே பதியத்தலாவைக்கு போகிற இந்த 32 கிலோமீட்டர்ஸுமே ஃபுல்லாக வந்து ரோடு வந்து எம்டி ரோடுன்னு சொல்கிறதுக்கு வந்து எம்டி ரோடு இல்லை. பட் இந்த ரோட்டில் வந்து மிச்சமே க்ரௌட் இருக்காது. ஸோ ஸ்பீடாக ஓட்டுறதுலேயும் அப்செட் இல்லை. ஸோ நான் வந்து இந்த 32 கிலோமீட்டர்ஸும் கொஞ்சம் பைக்கை ஸ்பீடாக தான் ரைட் பண்ணி ஓட போகிறேன். ஸோ கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாகவே பாருங்கள். காட்டுவான்னு காட்டுவேன் காட்டு. ஓகே கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாஓயாவில் தான் இருக்கிறோம். ஸோ மகாஓயாவில் கைஸ் இங்கே பக்கமே எந்த பிளேஸ்லேயுமே ஏடிஎம் இல்லை. ஏடிஎம் இல்லாமல் நல்லா மாட்டிக்கொண்டேன். அப்படியே அங்கே இந்த பதியத்தலாவா டவுன் இருந்து பார்த்துக்கொண்டு வந்து எங்கேயுமே ஏடிஎம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ பசி ஆகிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:30 ஆகுது. இந்த மார்னிங் எதுவுமே தின்னலை. கேண்டீன்லேருந்து வெளியாகல டீ மட்டுமே குடிச்சிட்டு வந்தேன். ஸோ அதால் பசிக்குது. அந்த மகோயா ஜங்ஷனில் வந்து ஒரு கடை இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கடையில் தான் தின்ன போகிறோம். ஸோ எனக்கு கையில் சுத்தமாக சல்லி இல்லை. சல்லி எல்லாம் பேங்க்கில் தானே. ஸோ ஏடிஎம்மோட தேடினா இல்லை. அதுக்கு பிறகு இங்கே வந்து HDFC பேங்க். இதுக்கு போனால் இதுக்கு வந்து போல் மேலே நிற்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கே இந்த ஒரு பேங்க் தான் இருக்குது. ஸோ இங்கே சைடில் வரக்குள்ள ஏழுமான அளவுக்கு நீங்கள் மணி எடுத்துகிட்டே வாங்க. நிச்சயமே ஏடிஎம் இல்லை, ஒரே ஒரு ஏடிஎம் தான் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ நாங்கள் இப்போ போயிட்டு அங்கே தான் தின்ன போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். செங்கலடி உஹன அம்பாறைக்கு 58 கிலோமீட்டர்ஸ் காட்டுது ரைட் சைடுக்கு போடணும்னு சொல்லி. ஸோ இந்த ஜங்ஷன்லேருந்து தான் நாங்கள் போட போகிறோம். இன்றைக்கி போலீஸ் செக் பாயிண்ட் ஒண்டிக்குது. ஸோ இந்த ரோடால் தான் போட்டு போகிறோம்.
இந்த ரோட்டில் வந்து அம்பாறை ரீச் ஆகுறது 55 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு காட்டுது. ஸோ நாங்கள் இது வரைக்குமே வந்த ரோட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காப்பட் அடித்து வேறு லெவல் ரோட் கைஸ். ரைட் பண்ணுறதுக்கும் வேறு லெவலில் ரைட் பண்ணிடலும். சேஃபாக ரைட் பண்ணுங்கள் கைஸ். ஆல்வேஸ் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் வந்து ரைட் பண்ணுற பிரச்சனை இல்லை, எல்லா பாய்ஸுக்கும் ஆசைக்கக்கூடிய விஷயம் தான். ஓட்டணும், ஸ்பீடாக ஓட்டணும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அந்த ஓட்டுற விடமைக்கு எந்த விடத்துல எப்படி போகணும்னு தெரியும் தானே, அதுக்கேற்ற மாதிரி பேய்த்துட்டா சரி. என்னையால் தரக்கூடிய லிட்டில் அட்வைஸ். ஓகே கைஸ், ஸோ நாங்கள் இப்போ வந்திக்கிறது வந்து ஒரு கடை ஒன்றுக்கு தான் வந்து, இது போன தடவை நான் வந்திருந்தேன். இந்த கடையில் வந்து உண்மைக்குமே சாப்பாடு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம் பைக்கை வச்சுட்டு. வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் நான் ரொட்டி திண்டிக்கிறேன், நல்லா இருந்துச்சு.